Hi friends, welcome all. அக்கா மட்டன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரியாணி, மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா இந்த மாதிரி வந்து ரெகுலரான ஒரு ஐட்டம் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஸோ டிஃப்ரெண்டா இன்னைக்கு என்னக்கா பண்ணலாம்? இன்னைக்கு மட்டன்ல தோசைக்காய் போட்டு டிஃப்ரெண்டான மட்டன் தோசைக்காய் கறி பண்ணலாம். அதுல ஒன்று ரெண்டு வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணோம்னா நல்லா சமைத்தையா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேக்கா. அக்கா இப்போ இந்த தோசைக்காய் மட்டன் கறி பண்றதுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் தேவைக்கா? 1/4 கிலோ போன்லெஸ் மட்டன், ஓகே, 2 வெங்காயம், ஓகே, 4-5 பச்சை மிளகாய் ரெண்டா வெட்டி போட்டு. வெங்காயம் பெரிய வெங்காயமா சின்ன? பெரிய வெங்காயம். ஓகே, பெரிய வெங்காயம், 4 தக்காளி பெரிய சைஸா 4 தக்காளி, ஓகே, ஒரே ஒரு குட்டி தோசைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய். ஓகே அக்கா, தோசைக்காய் மட்டன் தானே சொன்னீங்க, இதுல உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் ஆட் பண்ணி? அதுதான் இந்த டிஃப்ரெண்ட் கறி கேட்டல, அதுக்கு தான் இது. ஓகே ரீதி, இப்போ வெஜிடபிள்ஸ் பார்த்துட்டோம். இப்போ மசாலாஸ் பார்த்துலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு, ஓகே, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, 1/4 டீஸ்பூன், ஓகே, அப்புறம் ஜீரா தூள் 1 ஸ்பூனு, ஓகே, தனியா 2 ஸ்பூனு, ஓகே, காரக்கேற்ற மாதிரி நான் 2 போடுவேன், நீங்க 1.5 இல்லை 1, அதுக்கேற்ற மாதிரி. கல்லுப்பு தேவையான அளவு. ஓகே அக்கா, யூஸ்வலி மட்டன் நான்வெஜ்னாலே கரம் மசாலா இருக்கும். நீங்க கரம் மசாலா இதுல பவுடர்? குட் क्वेश्चन. நீ தானே சொன்ன டிஃப்ரெண்டா வேணும் கறின்னு சொல்லிட்டு, அதனால இல்ல, இதுக்கு கரம் மசாலாக்கு இல்லவே இல்லை, வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டுக்கணும். ஓகேக்கா. அக்கா, நம்மளோட இந்த தோசைக்காய் மட்டன் கறி எப்படி பண்ணலான்னு பாத்துடலாமா? கண்டிப்பா பாத்துடலாம். ரீதி, கொஞ்சம் எனக்கு இன்னைக்கு விரல் சரியில்லை, அதனால நீதான் குக் பண்ண. கொஞ்சம் கை கட் ஆயிடுச்சு. எப்போ? நேற்று தான். அதனால இன்னைக்கு கொஞ்சம் நீ குக் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோ. மட்டன் போட்டுக்கோமா. ஓகே, கால் கிலோ கழுவி வேக வைக்கிறதுக்கு மட்டன். ஆமா, போன்லெஸ் மட்டன். ஆமா, ஃபிஷ் வச்சு தரச்சுக்கோ. ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு. ஓகே, கொஞ்சமா போதும், இவ்வளோ போதும். ஓகே. அப்புறம் மஞ்சத்தூள். ஆமா, எவ்வளோ போடலாங்க? கொஞ்சம், இதுவும் சிட்டிகை போட்டா போதும். ஓகே. போட்டுட்டு தண்ணி கொஞ்சம், இது முழுகிற அளவுக்கு தண்ணி. ஓகே. இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் போட்டாச்சு. மூடி போட்டு 4-5 விசில் வேக வச்சிடலாம். இப்போ இது என்னன்னா, இது எடுத்து இந்த பக்கமாக வச்சிடலாம். ஒரு 4-5 விசில் வரட்டும். இங்கே நம்ம இந்த மட்டனுக்கு தேவையான வெஜிடபிளை ரெடி பண்ணிக்கலாம். ஓகேக்கா. பிரீத்தி, இதுக்கு வந்து நம்ம தனியாக கிரேவி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மட்டனோட இது எல்லாத்தையும் போட்டோன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப வெந்து குழஞ்சிரும். அதனால இதுக்கு தனியா கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வெந்த மட்டனை போட்டுக்கலாம். இப்ப கடாய் வச்சிட்டோம். ஓகே. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எவ்வளோ எண்ணெய் ஊற்றணுக்கா? இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம், ஒரு கப் எண்ணெய் போதும். ஏன்னா மட்டன்லேயே உனக்கு இந்த இது வந்துடும்ல, எண்ணெய் வந்துடும் இல்லையா. இந்த வதங்குற அளவுக்கு, இந்த வெஜிடபிள்ஸ் வதங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்ததுன்னா போதும். ஒரு சின்ன 1/4 கப். ஓகேக்கா. அக்கா, இன்னொரு டவுட். இப்போ யூஸ்வலி நம்ம வந்து நான்வெஜ் பண்றோம் அப்படின்றப்போ இந்த பட்டை, லவங்கம், இந்த மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு நம்ம என்னக்கா எதுவுமே ஆட் பண்ணலையே? எதுவுமே பெப்பர் கூட ஆட் பண்ண தேவையில்ல. பெப்பர், ஜீரா எதுவுமே தேவையில்ல. வெறும் வெங்காயம் மட்டும்தான். ஓகே. இங்கே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. ஓகே. இது வந்து காரத்துல பச்சை மிளகால தான் வரணும் அந்த ஃப்ளேவர். பெப்பரோ இல்ல கரம் மசாலாவோ இல்லை. இஞ்சி பூண்டு கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா நான்வெஜ்னா அதோட அந்த இது இருக்கக்கூடாதுன்றதுனால இஞ்சி இருக்கணும். சரிங்கக்கா, பண்ணிடலாமா? பண்ணிடலாம். அது எண்ணெய் காயட்டும். ஓகே. எண்ணெய் காஞ்சிருச்சுக்கா? ஓகே. பிரீத்தி, வெங்காயம் கொடுத்துறேன். ஓகே, போட்டுடலாமா? கையை இது நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். உப்பு போடலாமா வெங்காயம் வதக்கிறதுக்கு? கொஞ்சமா சால்ட் இல்லை, இங்கே போடுவோம். அப்புறம் அக்கா,
இப்போ ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வந்து மட்டன்னாலே கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா மட்டன் சாப்பிட்டா வந்து கொலஸ்ட்ரால் வர்றது, அப்புறம் வந்து ஹார்ட் டிசீஸ் வருது அப்படின்ட்டு அது ஒரு விதமான நம்பிக்கை வந்து மக்கள் கிட்ட இருக்கு. ஸோ இப்போ மட்டன் வெறும்னே மட்டனை வந்து அப்படியே சாப்பிடாம மட்டனோட ஆர்கன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றப்போ அது இன்னும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய வருது. ஆமா, கண்டிப்பா. கரெக்டுங்களா? ஸோ மட்டனோட ஆர்கன்ஸ் அப்படின்றப்போ நீங்க என்னென்னக்கா ஸ்பெஷலா பண்ணுவீங்க? நான் வந்துட்டு லிவர் ஃப்ரை, ஓகே, போன் சூப்பு, ஓகே, அப்புறமா இது வந்துட்டு பாயா, கால் பாயா, ஓகே, அது பண்ணுவேன். ஓகே. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மட்டனோட மண்ணீரல் அப்படின்றப்போ அது வந்து நமக்கு ஹீமோக்ளோபினுக்கு நிறைய இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மண்ணீரல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி மட்டனோட அக்கா சொன்ன மாதிரி பாயா, அந்த கால் பாயா அப்படிலாம் சாப்பிடும்போது கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு அதுவுமே வந்து ஒரு நல்ல பூஸ்டப்பாக இருக்கும் கண்டிப்பாக. இது ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுமா, கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். ஓகே, இதுவும் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா அக்கா இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சுடா. ஓகே, ஆனியன் பொன்னிறமா ஆயிடுச்சு, இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் என்னக்கா பண்ணலாம்? இப்போ தக்காளி வந்துட்டு நம்ம மேஷ் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு நிமிஷம். போதுமாக்கா? போதும். நல்லா மேஷ் பண்ணிட்டு ஓகே, ஓகே, இது போதும். இல்லாட்டி மிக்ஸில பல்ஸ் மோட்ல போட்டுக்கலாம். ஓகே, இது இல்லாதவங்க பல்ஸ்ல போட்டுக்கணும். போடலாமா? போட்டுருக்கா. அது பல்ப்பு, ஓகேவா? பல்ப்பு மாதிரியும் இல்லாம இந்த மாதிரி. ஓகே, இப்போ இது வந்து உனக்கே தெரியும், அந்த அந்த ரா ஸ்மெல் போற அளவுக்கு, அந்த எண்ணெய் மேல வர அளவுக்கு இதை வதங்கிட்டே இருக்கணும். ஓகே, ஓகேக்கா. கொஞ்சம் மூடி வச்சுட்டு வதக்கலாமா? மூடி வச்சுட்டு வதக்கலாம். ஓகே, இது எண்ணெய் மேல வந்துருச்சு. ஓகே, ஓகேக்கா. இது நல்லா வதங்கிடுச்சுக்கா. வதங்கி. இப்போ நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் போட்டுடலாம். ஆமா, பச்சை மிளகாய் போட்டு ஓகே, வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் போட்டுடலாம். இது முருங்கைக்காய், தோசைக்காய், உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு. ஓகே, நல்லா வதங்கணும். ஓகே. தோசைக்காய் ஆக்சுவலி தண்ணி விடும். இதுல லைட்டா இந்த சொரக்காய், தோசைக்காய் இது எல்லாமே வந்து தண்ணி விடுற ஐட்டம். இது எல்லாமே. ஆமா, ஓகே. இப்போ இதுவும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாமாக்கா? கொஞ்ச நேரம் இல்ல, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு அப்புறமா மூடி வைக்கலாம். ஓகே, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டா 1/4 டீஸ்பூன். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் இதுக்கு குழம்புக்கு இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு. ஓகே, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஆமா, அண்ட் கறி வேக வைக்கும் போதும் கொஞ்சம், அதனால கொஞ்சமா போதும். ஏன்னா அந்த காயோட அந்த இது பண்றது. ஓகே. அதுக்கப்புறம் இது மேல மூடி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம், ஒரு 5 minutes. ஓகே, 5 minutes இல்ல, ஒரு 2 minutes. ஓகே. அக்கா, இப்போ எல்லா வெஜிடபிள்ஸோட சேர்ந்து இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்ம சார்ட் பண்ணியிருக்கோம். அதோட ஃப்ளேவரும் நல்லா வாசனையா, அந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து. இப்போ நெக்ஸ்ட் என்னக்கா பண்றது? நெக்ஸ்ட் காரம், மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீராத்தூள். ஓகே, எவ்வளோ ஸ்பூன்க்கா போடலாம்? அது ஸ்பூன். இது வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் சொல்ற மாதிரி தான், காரம் நான் கொஞ்சம் கூட சாப்பிடுவேன். அதனால 1/2 ஸ்பூன், உங்களுக்கு 1/2 ஸ்பூன். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் அப்புறம் ஜீராத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போதும். ஓகே. அப்புறமா தனியாத்தூள் மட்டும் கொஞ்சம் கூட போட்டுக்கணும். ஒரு அது ஈக்குவல் தான், 1/2க்கு 1/2. ஆனா காரம் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் ரொம்ப ஸ்பைசியா சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து காரம் கொஞ்சம் மாடரேட்டா சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 minute அப்படி சும்மா அந்த பண்ணிட்டு, ஆமா, அந்த மிளகாய் தூளோட திரும்பவும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டீங்கன்னா அந்த இந்த வாட்டர் ஸ்மெல் போயிடும். இப்போ இந்த மட்டன்ல இருக்கிற வாட்டர் இருக்கு இல்லையா, இதுவே போதும் அதுக்கு. ஓகே, ஒரு முழுகிற அளவு கூட இல்ல, கொஞ்சமா போதும். ஏன்னா இந்த தோசைக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் சீக்கிரம் வெந்துரும் இல்லையா அந்த ஐட்டம். புரியுது. இனிமே கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம்.
ஓகே. அதுவுமே பிரீத்தி இப்ப இருக்கிற மட்டன் விலைவாசிக்கு ரா மட்டன் போட்டு கறி பண்ணோம்னா நிறைய ரொம்ப கம்மியா வந்துடும். இது நான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஈஸி வெஜிடபிள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி பண்றதுனால ஃபேமிலில எத்தனை பேர் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப ஈஸியா இருக்கும். வெஜிடபிள்ஸும் இருந்த மாதிரி இருக்கும் பிளஸ் நிறைய கறி. இப்ப இது வந்துட்டு ஒரு 3-4 பேர் சாப்பிடலாம். ஆமா, ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. 4 கிலோ போதும். 4 கிலோ மட்டன் ஒரு வெஜிடபிள் போட்டாலும் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அந்த வெஜிடபிள் போட்டு பண்ணி பாரு, சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி சீரியஸ்லி ட்ரை பண்ணி பாருங்க. மாங்காய் என்னென்ன இருக்கோ வெண்டைக்காய் தவிர எல்லாத்தையும் போட்டு நம்ம பண்ணோம்னா அது ஒரு நாங்க வந்து உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்க தேவைப்பட்டா கத்திரிக்காய் மாங்காய் இது எல்லாமே ஆட் பண்ணி அவரைக்காய் எல்லாம் போட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன், அப்போ உங்களுக்கே தெரியும். இப்ப வந்து இது வேகாத மாதிரி இருக்கு அப்படின்னு உனக்கு டவுட் வந்துச்சுன்னா எப்பவுமே நீ ஹேண்ட் கிட்ட இந்த மாதிரி கெட்டில் ஒண்ணு வச்சுக்கோ. ஓகே. டக்குன்னு நம்ம ஹாட் வாட்டர் நம்ம அது டைம் சேவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே. அதனால கெட்டில் எப்பவுமே உனக்கு இந்த சின்ன மாதிரி கெட்டில் இருந்துச்சுன்னா, இல்ல கெட்டில் இல்லாதவங்க பக்கத்துல ஒரு ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. தண்ணி பாயில் பண்ணி நமக்கு தேவைப்படும் போது அந்த சுடு தண்ணி ஊத்தி நம்ம இப்போ இது வந்துட்டு உங்களோட இஷ்டம். இப்ப இந்த மாதிரி தண்ணி குழம்பு மாதிரி வேணும்னாலும் இருக்கலாம், இல்ல கிரேவி மாதிரி செமி கிரேவி மாதிரி வேணும்னா கூட பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட இஷ்டம். பிரீத்தி மட்டன் முருங்கைக்காய் தோசைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து பாரு எப்படி ஒரு இதுவா காமிக்குது. இப்போ இந்த கருவேப்பிலை தூள் இன்னும் நம்ம கருவேப்பிலை போட்டதுக்கு அப்புறம் இந்த மட்டன்ல இருந்து வர ஃபிளேவர் கருவேப்பிலை ஃபிளேவர் எல்லாம் சேர்ந்து அந்த வாசனை அவ்வளவு அருமையா வருதுக்கா. இதுக்கு கரம் மசாலாவே தேவையில்லை. இதுவே பாரு நீ எவ்வளவு குழம்பாயிடும். இப்ப 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு. மட்டனும் உனக்கு கம்மியா இருந்தா வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கிட்ட மாதிரி இன்னும் கொஞ்சம் திக் பண்ணோம்னா கிரேவியா கூட அவ்வளவுதான். இது வந்துட்டு இந்த அளவுக்கு போதும்னு நினைச்சீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் நெருக்கமா வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்டவ் இல்ல. இப்ப எனக்கு தெரிஞ்சு இது போதும். இது கரெக்டா இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க கிரேவியா பண்ணிருக்கிறத பார்த்தா டிஃபனுக்குமே சப்பாத்தி ஐயோ ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு நல்லா இருக்கும், தோசைக்கு நல்லா இருக்கும், ரோட்டி எல்லாமே ஐயோ ஹைலைட் சூப்பரா இருக்கும். நீ இப்ப டேஸ்ட் பார்த்து சொல்ல போறியே. கண்டிப்பாக்கா பாத்துடலாம். அக்கா இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகி மேல எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இப்போ அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரும் சூப்பரா வந்திருக்கும். இப்போ கார்னிஷ்க்கு கொத்தமல்லி ஆஸ் யூஷுவல். ஓகே ஓகே ஓகே, பாக்குறதுக்கே அழகா இருக்குக்கா, ரொம்ப அழகா இருக்கு. இப்போ இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு ஐட்டமோட உனக்கு டேஸ்ட் காமிக்க போறேன். கண்டிப்பா கண்டிப்பா டேஸ்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பண்ணிடலாமா? எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? நம்மளுடைய தோசைக்காய் மட்டன் கறி. எஸ் பிரீத்தி, டெய்லி நான் உனக்கு சாதம் கொடுக்குறேன்ல, இன்னைக்கு டிஃப்ரெண்டா தோசையோட இதை டேஸ்ட் பார்த்து கண்டிப்பா சொல்றேன். ஆமாக்கா, டெய்லி இந்த ரைஸோட வந்து எல்லா டிஷ்ஷஸும் டேஸ்ட் பண்ணிட்டு போர் அடிச்சிருச்சு. இப்போ டிஃப்ரெண்டா நம்ம வந்து தோசையோட இந்த தோசைக்காய் மட்டன் கறியை ட்ரை பண்ணுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி தோசை இட்லி ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே இது சூட் ஆகிறேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ் முருங்கைக்காய் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. வேற லெவல்க்கா, அல்டிமேட்டா இருக்கு. சொல்லணும்னா வெஜிடபிள்ஸோட அந்த ஃப்ளேவரும் இருக்கு, மட்டனோட ஃப்ளேவரும் இருக்கு. கண்டிப்பா எல்லாமே மிக்ஸ் ஆகி ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூப்பரா இருக்கும். அது தோசைக்கு எப்படி இருக்கு? அல்டிமேட், நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், டிஃபனோடையும் இந்த டிஷ் ட்ரை பண்ணலாம். நீங்க ரைஸ் பண்ணிட்டு ரைஸோடையும் இந்த டிஷ் ட்ரை பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே அல்டிமேட்டா இருக்கு. கண்டிப்பா வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் என்னன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான டிஷ் தோசைக்காய் மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு கைஸ். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கு. ஸோ வீட்டில் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் என்னன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், இதுல வந்துட்டு கரம் மசாலா எதுவுமே தேவையில்ல. சிம்பிளா இருக்கிற வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு தக்காளி கொஞ்சம் கூட போட்டுக்கணும், வெங்காயம் கம்மியாக போட்டுக்கணும். ஆஸ் யூஷுவல் இதை வந்து கிரேவியை நம்ம வெஜிடபிளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ப்ளஸ் நான்வெஜ்ஜும் சாப்பிட்ட ஒரு ஃபீல் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ்,
வீட்ல குழந்தைங்க இருக்கும்போது மேக்ஸிமம் குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் லைக் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது நான்வெஜ் கொடுத்தா மாதிரி இருக்கும், வெஜிடபிள்ஸ் கொடுத்தா மாதிரி இருக்கும், அவங்களும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சீரிஸ் பைட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல். சாரி.